ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியா எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்திட்டு நிம்மதியாக இருக்காங்கங்க. எல்லாரும் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் எவ்வளோ நிம்மதியாக இருக்குது, சொர்க்க வாசலுக்கே போன மாதிரி இருக்குன்னு இவங்க ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸில் நினைக்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், இவங்க அடிக்கிற கூத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியலன்னு பாக்கியா சொல்ல, அக்கா நீ எங்கே போனீன்னா இனியாவை கூப்பிட்டு போவேன், இனியா போனால் அவங்க அப்பா வருவாங்க, அப்பா போனால் பாட்டி வருவாங்க, அங்கேயும் நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடி, ஒரு கற்பனையிலையாவது நான் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேனேடி அப்படிங்கிறாங்க. உண்மைதான், கற்பனையில் வர்றது பல பெண்களோட நினைப்பு. என்ன பண்றது, இந்த கடவுள் பல பெண்களோட கற்பனையை பார்த்தாருன்னா அவருக்கே கண்ணீர் வரும், அந்த அளவுக்கு போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இங்கே ஒரு பக்கம் நம்ம கோபி வந்துட்டு இவரு ஜாலியாக ஊருக்கு சின்ன பிள்ளை மாதிரி கிளம்பி போகிறாரு. போன ஒரு பொண்டாட்டிக்கு வீடியோ கால் பண்ணேன், ஆனால் ஊருக்கு போகிறேன், என்னடா அங்கே சத்தம், சும்மா பேசிகிட்டு இருக்கேம்மா, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ராதிகா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணவங்க திடீர்னு கால் பண்ணி நாங்கள் இன்றைக்கே வீடியோ காலி பண்ணுறோன்னு சொல்ல, விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம பாக்கி அடிச்சு பிடிச்சி ஃபோன் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. பார்க்குக்கு வாமான்னு சொன்னால் அங்கே வந்தோடனே ஏன் உங்களுக்கு என் மேலே இவ்வளோ அக்கறை, யாருமே என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நீ மட்டும் எதுக்கு அக்கறைப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவங்க ஒரே ஒரு பதில் தான், எனக்கு அப்பையிலேருந்து இப்போ வரையும் நீங்கள் என்னோட ராதிகா தான், என்னோட ஃப்ரெண்டு தான், உங்களை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இப்படி பாக்கியா நீ என்னை ஃப்ரெண்டாகவே பார்க்குற, உன் வாழ்க்கையில் பாதி பங்கு போட்டு பிடுங்கிட்டேன், நீ ஏன் என்னை ஃப்ரெண்டாகவே பார்க்குறேன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுதான் பாக்கியா நீ இருக்கியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தப்பிச்சா போதும்னு அவங்க விட்டுட்டாங்க, அவங்க புருஷன்ட்டு உங்களை பார்த்து தான் நான் வந்துட்டு எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன் இவங்க சொல்ல, மாறி மாதிரி புகழ்ந்துக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்க வீடு காலி பண்ணுறதை பற்றின்னு சொல்லிட்டு பேசிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. இது எதுவுமே தெரியாமல் அவங்க ஜாலியாக இருக்காரு அவரு. ஓகே.